இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகை வேற. இந்த ரெண்டும் ஒன்றாக வருவது ரொம்ப அற்புதமான ஒரு நாளும் கூட. நேத்து மதியமே கிருத்திகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் நேத்தே விரதம் எடுத்து சாமி கும்பிட்டுருப்பாங்க. ஆனாலுமே இன்னைக்கு மதியம் வரைக்கும் கிருத்திகை தாங்க. செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற ஆடி கிருத்திகை கொஞ்சம் ஸ்பெஷலா முருகனுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் செஞ்சு மதியம் 1 to 2 ஒரே டைம்ல வெற்றிலை தீபம் ஏற்றி சாமி கும்பிடலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முருகன் கடவுளுக்கு இஷ்டமான செவ்வாய் வெள்ளியில் வருகின்ற ஓரை டைம்ல வெற்றிலை தீபம் ஏற்றி சாமி கும்பிடுறது ரொம்பவே சிறப்பு. ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற சஷ்டி கிருத்திகை அன்று விரதம் எடுக்கிறவங்க கூட வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் போது நம் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். வெற்றிலை தீபம் போடுறது இன்னையோட 5வது வாரம். உள்ளன்போடு மனமுருகி விளக்கேத்தி சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. பூஜை முடிஞ்சது அடுத்த நாள் வயசானவங்க யாராவது வெத்தலை போடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெத்தலையை கொடுத்துருங்க. இல்லைன்னா செடிக்கு உரமாகவும் போடலாம்.